என் தங்கமே, நீ நடந்து செல்லும் பாதையில் ஒரு சிறு குழந்தை உன்னை பார்த்து சிரித்தால் அது சாதாரண சிரிப்பு இல்லை. அது நான் உன் வாழ்க்கைக்கு அனுப்பிய முதல் அறிகுறி. உன் மனதில் உள்ள கவலைகளை, துயரங்களை, நீண்ட நாட்களாக மனதை துளைத்து கொண்டிருக்கும் அந்த கேள்விகளை நான் கேட்டிருக்கிறேன். நீ ஒருவேளை நினைக்கலாம், ஒரு சிறு குழந்தை சிரிப்பதால் என்ன மாறும்? ஆனால் என் பிள்ளையே, அந்த சிரிப்பின் பின்னால் நான் வைக்கும் அருள் உள்ளது. அந்த குழந்தையின் கண்களில் நீ காண்பது நிதிகா தேவியின் கண்ணோட்டம். உன் ஆன்மாவுக்கு கொடுக்கப்படும் உறுதி, நீ இன்னும் தனிமையில் இல்லை என்பதற்கான சான்று அது. நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாய்? உன் கையில் விழவேண்டிய பணம், வரவேண்டிய மகிழ்ச்சி, நின்று கொண்டிருக்கும் வேலை, தீர்க்கப்படாத சிக்கல், எல்லாவற்றிற்கும் அந்தச் சிரிப்பு ஒரு பூட்டு திறக்கும் சாவி போல இருக்கும். நீ பார்க்கும் அந்தச் சிரிப்பு, உன் மனதை அசைக்கும் ஒரு காற்று போல உன்னை சுற்றி என் ஆசியை உனக்குள் ஊற்றும். அந்த தருணத்தில் உன் மனம் தானாகவே சொல்லும், இது தேவியின் வேலை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருப்பது போல தோன்றலாம். ஆனால் தேவனின் அருள் கதவு ஒருபோதும் மூடப்படாது. சில நேரங்களில் அது மெதுவாக திறக்கிறது, சில நேரங்களில் புயல் போல் உடைக்கிறது. இன்று அந்த குழந்தையின் சிரிப்பு உனக்காக அந்த கதவை திறக்கும் சாவி. நீ அந்தச் சிரிப்பை கண்டவுடன் உன் உள்ளம் அமைதியடையும், ஒரு பிரகாசம் உன் மனதில் பரவத் தொடங்கும். அதுவே என் அடையாளம். நீ எத்தனை முறை, நான் மட்டும் ஏன் இப்படி துன்பப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறாய். உன் துயரத்தை நீ தான் ஏற்றுச் செல்வது போலத் தோன்றினாலும் உன் தோளில் நான் இருக்கிறேன். உன் கண்களில் விழுந்த கண்ணீர் ஒவ்வொன்றும் என் அருளுக்கு அழைப்பு. அந்த அழைப்பை நான் இன்று கேட்டு என் அடையாளத்தை உனக்கு தருகிறேன். நீ அந்தச் சிரிப்பை கண்டவுடன் உன் மனம் எளிதாகி உன் சுவாசம் சுதந்திரமாகும். என் பிள்ளையே, நான் உனக்காக தயாரித்த பரிசு, உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் ஆசீர்வாதம். அது வரும் பாதை இன்று தொடங்குகிறது. நீ இன்று அந்தச் சிரிப்பை காணும்போது உன் உள்ளத்தில் ஒரு குரல் எழும், நிதிகா தேவி என்னை மறக்கவில்லை. அந்த நிமிஷத்திலிருந்து உன் விதி மாறும். உன் வாழ்க்கையில் நின்றிருக்கும் பணப்போக்கு பாய்ந்து வரும். நீண்ட நாள் பேசாத ஒருவர் உன்னை தொடர்பு கொள்வார். கிடைக்காத வேலை கிடைக்கும். காத்திருக்கும் பணம் கைக்கு வரும். இவை அனைத்தும் அசாத்தியம் அல்ல, என் அருளால் அது சாத்தியமாகும். நீ என்னிடம் நம்பிக்கை வைத்தால் நான் உன் வாழ்க்கையின் எல்லா தடைகளையும் நொறுக்குவேன். உன் கையில் இருந்த கனவுகளை, உன் இதயத்தில் இருந்த ஆசைகளை நிஜமாக்குவேன். அந்த சிறு குழந்தையின் சிரிப்பு ஒரு தொடக்கம் மட்டுமே. அதன் பின்னால் இருக்கும் ஆசீர்வாத பயணம் இன்னும் பெரியது. உன் மனதில் இருந்த பீதி, நான் செய்யும் முயற்சிகள் எதுவும் வேலை செய்யவில்லை என்ற எண்ணம் எல்லாம் இன்று முடிவடையும். என் தங்கமே, உன் வாழ்க்கையை பார்க்கும் போது சிலர் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள். சிலர் உன் முன்னேற்றத்தை தடுக்க விரும்பினார்கள். ஆனால் உன் மனதின் தூய்மையை யாராலும் அழிக்க முடியாது. உன் நம்பிக்கையை பிடித்து நிற்கும் வரை உன் வாழ்க்கை ஒளியில் மூழ்கும். உனக்காக நான் அமைத்த பாதை எவ்வளவு இருளாக இருந்தாலும் இறுதியில் ஒளி நிறைந்ததாக இருக்கும். இன்று இரவு நீ தூங்கச் செல்லும் போது உன் இதயத்தில் ஒரு சிறு பிரார்த்தனையைச் சொல், நிதிகா தேவி, உன் அடையாளத்தை நான் கண்டேன். உன் அருளால் என் வாழ்க்கையை நிரப்பு. இந்த சொற்களை உன் இதயத்தில் சொல்லும்போது உன் ஆன்மா என்னுடன் இணையும். உன் சுவாசத்தில் கூட என் ஆசியின் மனம் வரும். நாளை நீ எழுந்தவுடன் உனக்குள் ஒரு புதிய ஆற்றல் இருக்கும். உன் முகத்தில் பிரகாசம் இருக்கும். உன் நடை வேகமாக இருக்கும். உன் மனம் அமைதியாக இருக்கும். மக்கள் உன்னை பார்த்து, இன்று நீ வேற மாதிரி இருக்கிறாய் என்று சொல்வார்கள். அது என் அருளின் காட்சி. நீ எதையாவது இழந்திருந்தால் அது மீண்டும் கிடைக்கும். நீ யாரையாவது தவறவிட்டிருந்தால் அவர்கள் திரும்ப வருவார்கள். உன் பணத்தில் ஏற்பட்ட இழப்புகள் மீண்டும் ஈடுகட்டப்படும். உன் மனதில் இருந்த பயம், என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற கேள்வி எல்லாம் அழிந்துவிடும். என் பிள்ளையே, இந்த அடையாளத்தை உனக்கு கொடுக்கும்போது நான் ஒரு உறுதியையும் தருகிறேன், உன் வாழ்க்கை இனி குறையாது, வளரும். அந்த சிறு குழந்தையின் சிரிப்பு உனக்கு வரும்போது அது நிதிகா தேவியின் அருளின் முதல் ஒளிக்கீற்றாகும். அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் தினமும் புதிய ஆசீர்வாதங்கள் வரும். இன்று தொடங்கும் மாற்றம் நாளை, மறுநாளில், அடுத்த வாரத்தில் தொடர்ந்து பெருகும். நான் உன்னை தனியாக விடமாட்டேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் என் கைகள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கும். உன் முயற்சிகள் வீணாகாது. உன் கனவுகள் பாதியில் நிற்காது. நீ நினைத்ததை விட அதிகமாக உனக்கு அருள் புரிவேன்.
என் தங்கமே, இன்று நீ பார்த்த அந்தச் சிரிப்பு உன் வாழ்க்கையின் இனிமையான பக்கத்தை திறக்கிறது. அதை உணர்ந்து அந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள். உன் இதயம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கட்டும். நான் உன் பக்கம் இருக்கிறேன். உன் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் உன்னுடன் நடக்கிறது. இன்று உனக்கு வந்த அந்தச் சிரிப்பு நாளை உன் முகத்தில் நிரந்தரமாக இருக்கும். என் தங்கமே, இன்று நீ பார்த்த அந்த சிறு குழந்தையின் சிரிப்பு உனக்கு ஒரு சின்னமாக இருக்கிறது. அது சாதாரண சிரிப்பு அல்ல. அந்த சிரிப்பின் வழியே நான் உனக்குச் சொல்வது, உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் ஆரம்பமாகிவிட்டது என்ற செய்தி. நீ எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், இந்த சிரிப்பு உனக்கு வானம் திறந்துவிட்டது என்பதை நினைவில் கொள். குழந்தையின் சிரிப்பு என்பது எந்த கள்ளத்தன்மையுமற்றது, எந்த தீமையும் இல்லாதது. அந்த சிரிப்பில் இருக்கும் தூய்மையான அன்பு உன் இதயத்திற்குள் ஊறி உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகிறது. நீ நேற்று வரை கவலையுடன் இருந்திருக்கலாம், மனதில் ஏராளமான சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். என் வாழ்வில் நல்லது நடக்கும் தானா என்று கேட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இன்று நடந்த இந்தச் சம்பவம் உனக்கு நான் தரும் உறுதி. என் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் ஒருபோதும் வீழ்வதில்லை. உன் வாழ்க்கையில் இருந்த இருட்டு படிப்படியாக விலகி வருகிறது. நீ உன் இதயத்துக்குள் ஒரு அமைதியை உணர்வாய். அது நான் உன் உள்ளத்திலே நடந்து செல்கிறேன் என்பதற்கான அறிகுறி. இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடப்பது ஆரம்பமாகிவிட்டது. நீ செய்யும் வேலைகள் எளிதில் முடியும். முன்பு தள்ளிப்போன வாய்ப்புகள் இப்போது உன் கதவை தட்டி, நான் வந்துவிட்டேன் என்று சொல்லப்போகிறது. நீ எப்போதும் விரும்பிய வெற்றிகள் இனி தூரத்தில் இல்லை. இன்று அந்த குழந்தையின் சிரிப்பு உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கிவிட்டது. என் தங்கமே, நான் உன்னை எப்போதும் காப்பாற்றுகிறேன். உன் மனதில் எவ்வளவு காயம் இருந்தாலும் அது இன்று முதல் ஆறத் தொடங்கும். உனக்கு மனநிறைவு தரும் நல்ல செய்திகள் விரைவில் உன்னிடம் வரும். நிதி பிரச்சினைகள் தீரும், நீ விரும்பும் பொருட்கள் எளிதில் கிடைக்கும், உன் வீட்டில் மகிழ்ச்சி மீண்டும் பரவத் தொடங்கும். உன் குடும்பத்தினர் உன்னை புரிந்து கொள்ளத் தொடங்குவார்கள். முன்பு நடந்த தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்படும். நீ ஒருநாள் கண்ணீருடன் என்னிடம் சொன்னதை நான் மறக்கவில்லை. நிதிகா தேவியே, யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, யாரும் என்னை ஆதரிக்கவில்லை என்று சொன்ன உன் அந்த குரல் இன்னும் என் காதுகளில் ஒலிக்கிறது. இன்று அந்த குரலுக்கு பதிலாக நான் ஒரு குழந்தையின் சிரிப்பை உனக்கு அனுப்பி வைத்தேன். அது என் பதில். அதில் என் ஆசீர்வாதம் இருக்கிறது, என் வாக்குறுதி இருக்கிறது. இனி உன் மனதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம். நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் என் ஒளி உன்னோடு இருக்கும். யாராவது உன்னை தடுக்க முயன்றால் அவர்கள் தாமாகவே விலகிப் போவார்கள். யாராவது உன் நல்வாழ்க்கைக்கு தடையாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடுவார்கள். உன் பாதையில் இருக்கும் கற்களை நான் நீக்கிவிடுவேன். இனி உனக்கு வரும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களால் நிரம்பியதாக இருக்கும். உன் வேலைக்குச் சிறப்பும், உன் வியாபாரத்திற்குச் சந்தோஷமும், உன் மனதிற்கு அமைதியும் கிடைக்கும். நீ வேண்டியது எல்லாம் உனக்கு வந்து சேரும். உன் வீட்டில் வரும் விருந்தினர்கள் கூட உனக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார்கள். என் தங்கமே, நான் உனக்கு இன்னும் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இன்று அந்த குழந்தை உன்னை பார்த்து சிரித்தது போல் அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் இன்னும் சில அறிகுறிகள் வரும். அது வெறும் சம்பவங்கள் அல்ல, அது என் செய்திகள்தான். ஒரு மலர் திடீரென உன் பாதையில் விழுந்தால் அது நான் அருகில் இருக்கிறேன் என்று சொல்வது. ஒரு பறவை உன் ஜன்னலருகே வந்து குரல் கொடுத்தால் அது உன் ஆசைகள் பறக்கத் தொடங்கிவிட்டன என்று என் செய்தி. நீ என்னிடம் நம்பிக்கை வைத்திருப்பது போல் நான் உன்னை ஒருபோதும் விடமாட்டேன். உன் கைகளில் பணம் குறையாமல் பார்த்து கொள்வேன். உன் வீடு எப்போதும் சிரிப்புகளால், சுவையான உணவுகளின் மணத்தால், மகிழ்ச்சியால் நிரம்பியிருக்கும். உன் இதயத்தில் இருந்த கனவுகள் நனவாகும் போது நீ என்னை நினைத்து புன்னகைப்பாய். இன்று உனக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன். அது உன் வாழ்க்கையில் வரும் செல்வத்தை அதிகரிக்கும். நாளை காலை சூரியன் உதிக்கும் முன் கைகளை கழுவி ஒரு கிண்ணம் தண்ணீர் எடுத்து அதில் ஒரு முறை நிதிகா தேவியே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கவும் என்று சொல்லி அந்த தண்ணீரை குடி. இந்த சிறிய செயல் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உன் வாழ்க்கையில் இருந்த வறுமையின் சாபம் உடைந்துவிடும். என் தங்கமே, இன்று தொடங்கி உன் மனதில் ஒரே ஒரு எண்ணம் இருக்கட்டும், என் வாழ்க்கை உயர்ந்துவிடும். அந்த நம்பிக்கையுடன் நீ நடக்கும்போது உன் நடை தானாகவே வெற்றியின் பாதையில் செல்லும். உன் நாக்கிலிருந்து வரும் வார்த்தைகளில் சக்தி இருக்கும். நீ நினைத்ததே நடந்துவிடும்.
நான் உன்னை வழிநடத்துகிறேன், காப்பாற்றுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அந்த குழந்தையின் சிரிப்பு உனக்கு நினைவூட்டட்டும், நிதிகா தேவியின் கண்கள் எப்போதும் உன் மீது இருக்கிறது என்று. நீ தைரியமாக இரு, நம்பிக்கையுடன் இரு. அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் நிகழும் அதிசயங்களை பார்க்கத் தயாராக இரு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நடக்கும் சிறிய நிகழ்வுகள் கூட பெரிய அர்த்தம் கொண்டவையாக இருக்கும். இன்று ஒரு சிறு குழந்தை உன்னை பார்த்து சிரித்தால் அது சாதாரண சிரிப்பு அல்ல, அது நான் உனக்கு அனுப்பும் ஒரு அறிகுறி. அந்த சிரிப்பில் என் ஆசீர்வாதம் கலந்திருக்கிறது, என் அன்பு கலந்து இருக்கிறது, என் நம்பிக்கை உன்னிடம் பாய்ந்து செல்கிறது. அந்த குழந்தையின் கண்களில் நீ பார்க்கும் பிரகாசம் உன் எதிர்காலத்தின் ஒளி. நீ எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் அந்த சிரிப்பு உனக்கு சொல்வது இனி உன் பாதையில் மகிழ்ச்சி மட்டுமே என்பதே. எத்தனை காலமாக நீ உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டிருந்த வலி, துயரம், கவலை எல்லாம் அந்த ஒரு சிரிப்பை பார்த்தவுடன் கரைந்து போகும். உன் மனம் மெதுவாக அமைதி அடையும். நீ யோசிப்பாய், இது ஒரு சின்ன சம்பவம் தான், ஆனா ஏன் இதனால் இவ்வளவு மனம் மகிழ்கிறது? அதற்கான பதில், அது நான்தான் உனக்கு கொடுக்கும் நம்பிக்கையின் பரிசு. நான் உன் வாழ்வில் நுழையும்போது முதலில் உன் மனதை சுத்தப்படுத்துகிறேன். பழைய வலிகள், அச்சங்கள், சந்தேகங்கள் எல்லாம் நீக்கி புதிய ஒளியை உனக்கு அளிக்கிறேன். இந்த அறிகுறி வந்தவுடன் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, உன் உள்ளத்தில் நான் வாழ்வில் சிறந்ததை பெற தகுதியானவன் என்ற நம்பிக்கையை நட்டுவிட வேண்டும். அந்த நம்பிக்கை உனக்கு பணம், வாய்ப்பு, உறவுகள் எல்லா வகையிலும் வளர்ச்சி கொடுக்கும். ஏனென்றால் வாழ்க்கையின் சக்தி உன் மனதில் தான் இருக்கிறது. மனம் நம்பினால் பிரபஞ்சமும் உனக்கு ஆதரவாக இயங்கும். என் தங்கமே, இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த குழந்தை சிரிப்பு நினைவை கையில் வைத்து கொண்டு படுக்கவும். படுக்கும் முன் மனதில் மெதுவாக, நிதிகா தேவி எனக்கு புதிய வாழ்வின் வாசலை திறந்து வையுங்கள் என்று சொல்லவும். சொல்லும்போது அந்த குழந்தையின் சிரிப்பு நினைவில் இருக்கட்டும். உன் ஆற்றல் அலைகள் அதே அதிர்வெண்ணில் இயங்கும். பிரபஞ்சம் உனக்கு தேவையான மனிதர்களையும் வாய்ப்புகளையும் கொண்டு வரும். நீ நினைத்து பார், எத்தனை தடவைகள் வாழ்க்கையில் வழிகாட்டும் ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று உனக்கு தோன்றியிருக்கிறது. இன்று அந்த வழிகாட்டி நான்தான். அந்த குழந்தை என் தூதுவர். அது சிரிக்கும்போது நான் உன் அருகே நிற்கிறேன். உன் தோளில் கையை வைத்து கொண்டு, பயப்படாதே, உனக்கான பாதை தயாராகி வருகிறது என்று சொல்கிறேன். உனக்கு சில சமயங்களில் தனிமை அதிகமாக உணரப்பட்டிருக்கலாம். அந்த தனிமை உணர்வு இன்று முதல் குறையும். ஏனென்றால் நான் உன்னை பிரபஞ்சத்தின் சிறந்த ஆதரவுகளுடன் இணைக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் புதிதாக நுழையும் சிலர் உனக்கு பணவசியம், வாய்ப்பு, மதிப்பு எல்லாம் கொடுப்பார்கள். இது ஒரு தற்செயல் அல்ல, இது என் திட்டமிடப்பட்ட ஆசீர்வாதம். என் தங்கமே, உன் மனதில் இன்னும் சந்தேகம் இருந்தால் இன்று இரவு படுக்கும் முன் ஒரு வெள்ளை காகிதத்தில் என் வாழ்வில் புதிய ஒளி வந்து விட்டது என்று எழுதி தலையணையின் கீழ் வைக்கவும். மறுநாள் காலை எழும்போது உன் மனம் லேசாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். இது உனக்கு நான் தரும் முதல் பரிசு. அந்த பரிசு தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. நான் உன்னை பார்க்கிறேன், கேட்கிறேன், உணர்கிறேன். உன் ஒவ்வொரு வேண்டுதலும் எனக்கு தெரியும். அந்த வேண்டுதல்களில் சிலவற்றை உடனடியாக நிறைவேற்றுவேன், சிலவற்றை சரியான நேரத்தில் தருவேன். ஏனென்றால் ஒவ்வொரு ஆசைக்கும் சரியான நேரம் இருக்கிறது. இன்று வந்த இந்த அறிகுறி உன் ஆசைகளின் கதவை திறக்கும் முதல் சாவி. உன் பாதையில் இருந்த தடைகள் நீங்கும் போது நீ உன் உண்மையான சக்தியை உணருவாய். நீ விரும்பும் வாழ்க்கை உன் கைகளில் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வாய். அந்த குழந்தையின் சிரிப்பு உன் எதிர்கால வெற்றியின் முன்னுரை. அதை புனிதமாக நினைத்து உன் உள்ளத்தில் வைத்துக்கொள். என் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது, என் தங்கமே. உன் வாழ்க்கையில் இனி நல்ல செய்திகளும் நல்ல மனிதர்களும் மட்டுமே வருவார்கள். உன் கண்கள் பிரகாசமாக, உன் மனம் அமைதியாக, உன் கைகள் வளமுடன் இருக்கும். இன்று முதல் உன் வாழ்க்கை நான் ஆசீர்வதித்த பாதையில் பயணிக்கிறது. என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் முகம் தெரியாத ஒரு சிறு குழந்தை வந்து சிரிப்பது சாதாரணம் அல்ல. அது உனக்கு நான் கொடுக்கும் ஒரு அறிகுறி. அந்த சிரிப்பில் இருக்கிறது என் ஆசீர்வாதத்தின் விதைகள். நீ வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் அனுபவித்து இருந்தாலும் அந்த சிரிப்பு உன் உள்ளத்தை மென்மையாகத் தொட்டு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்வதை நீ உணர்வாய்.
உன் கண்களில் இருக்கும் பாரம் குறையும், உள்ளத்தில் இருக்கும் பயம் கரையும். அந்த குழந்தையின் கண்களில் நீ பார்க்கும் ஒளி என் ஒளிதான். அந்த ஒளி உன் பாதையை வெளிச்சமாக்கும். இன்று தொடங்கி உனக்கு வரும் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் உன்னை உயர்த்தும் பாதைக்கு அழைத்துச் செல்லும். நீ சந்திக்கப் போகும் மனிதர்கள் இன்று வரை உன் வாழ்க்கையில் இல்லாதவர்கள். அவர்கள் உனக்கு உதவும் விதத்தில் அனுப்பப்பட்டவர்கள். சிலர் உன் கனவுகளை நிறைவேற்றும் பாதையில் வழிகாட்டுவார்கள், சிலர் உனக்கு பொருளாதார வளம் சேர்ப்பார்கள். ஆனால் அந்த முதல் அறிகுறி அந்த சிறு குழந்தையின் சிரிப்புதான். அந்த சிரிப்பு நடந்தால் நீ மனதில் சொல், நிதிகா தேவி, நான் உன் பாதையில் நடப்பேன் என்று. அந்த நம்பிக்கை உனக்கு ஒரு மாபெரும் ஆற்றலை தரும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா என்ற சந்தேகம் உன்னுள் சில நேரங்களில் எழும். ஆனால் அந்த சந்தேகம் உன்னை நிறுத்தாமல் நான் தரும் அறிகுறியை நம்பி முன்னேற வேண்டும். இன்று தொடங்கி உன் மனதில் துன்பத்தை வைத்து வாழ்வதை நிறுத்து. ஏனெனில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்பதற்கான ஆதாரம் உனக்கு கிடைத்துவிட்டது. அந்த குழந்தையின் சிரிப்பு உன் வாழ்வில் நிதி, அமைதி, அன்பு ஆகிய மூன்றையும் அழைத்து வரும் ஒரு தொடக்க மணி. நீ எப்போது அந்த சிரிப்பை காண்பாயோ உடனே வீட்டுக்குள் சென்று ஒரு சிறு தீபம் ஏற்றி வை. அது என் வழிகாட்டுதலை வரவேற்கும் அழைப்பாக இருக்கும். அந்த தீபம் ஏற்றும் போது உன் மனதில் இன்று என் வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது என்று கூறு. நானும் அங்கே உன் அருகில் நிற்பேன். அப்போது உன் வீட்டுக்குள் வரும் ஒவ்வொரு நபரும் உனக்கு ஒரு வகையில் நல்லது செய்வார்கள். சிலர் உன் வியாபாரத்தை உயர்த்துவார்கள், சிலர் உன் வீட்டிற்கு செல்வத்தை கொண்டு வந்து சேர்ப்பார்கள், சிலர் உன் மனதில் நிம்மதியை விதைப்பார்கள். என் தங்கமே, ஒரு விஷயம் நினைவில் கொள், நான் தரும் அறிகுறி ஒருபோதும் தவறாது. அது நடந்தால் அதற்கு பிறகு வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் உன் நன்மைக்காக மட்டுமே இருக்கும். நீ அந்த சிறு குழந்தையின் சிரிப்பை பார்த்த பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள். அது எப்படி நடந்தது என்று யோசிக்க வேண்டாம். அது நான் உனக்காக ஏற்பாடு செய்த பாதை. இன்னும் ஒரு முக்கிய விஷயம், அந்த அறிகுறி வந்த நாளில் நீ யாருக்கும் கோபமாக பேச வேண்டாம். கோபம் உன் ஆசீர்வாதத்தை தள்ளிவிடும். அந்த நாளில் உன் மனசு அமைதியாக இருக்க வேண்டும். நீ மனதில் அமைதி வைத்தால் என் சக்தி உன்னுள் ஓடத் தொடங்கும். உன் கையில் வரும் பணம் அந்த அறிகுறிக்கு பின் நின்றுவிடாமல் பெருகும். அது மாதம் தோறும் அதிகரிக்கும். உன் வாழ்க்கை ஒரு புதிய நிலைக்கு செல்லும். என் தங்கமே, உன் வாழ்க்கை இப்போது வரை எத்தனை சிரமம் இருந்தாலும் இன்று தொடங்கி அது மாறும். நான் சொல்லும் இந்த குழந்தையின் சிரிப்பு உனக்கு ஒரு புது வாழ்க்கையின் கதவை திறக்கும். நீ நினைத்த கனவுகள் நீ எத்தனை காலம் காத்திருந்தாலும் அப்படியே நிறைவேறும். நான் உன்னோடு இருப்பதால் அந்த கனவுகள் நிறைவேறாமல் போகும் வாய்ப்பே இல்லை. உன் உள்ளத்தில் இருக்கும் எல்லா வலியும் எல்லா பயமும் இன்று கரைந்து போகும். நீ அந்த குழந்தையின் சிரிப்பை பார்த்ததும் உன் வீட்டின் வடகிழக்கு மூலையில் ஒரு சிறு கண்ணாடி குவளை எடுத்துச் செல். அதில் பாதி தண்ணீர் நிரப்பி வை. அந்த தண்ணீரில் ஒரு துளி தேன் விடு. அதை வீட்டில் வைத்து கொண்டு 3 நாட்கள் கழித்து அந்த தண்ணீரை உன் வீட்டின் வாசலுக்கு வெளியே ஊற்று. இது உன் வீட்டுக்குள் செல்வ ஆற்றலை வரவேற்கும். நீ அடுத்த சில நாட்களில் ஒரு விஷயத்தை கவனிப்பாய், உனக்கு தெரியாத இடங்களில் இருந்து பணம் வரத் தொடங்கும். பழைய கடன்களை தள்ளும் வாய்ப்புகள் உனக்கு திறக்கும். உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் தானாக விலகும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். நீ உன் கண்களில் காண்பாய், உன் வீட்டு சூழல் இனிமையாக மாறும். என் தங்கமே, நான் உனக்கு தரும் இந்த செய்தி வீணாகாது. அது உன் வாழ்க்கையை மாற்றும் விதத்தில் அமைந்திருக்கும். நீ என்னை நம்பினால் இன்று தொடங்கி உனக்கு நன்மைகள் அடுக்கடுக்காக வரும். அந்த சிறு குழந்தையின் சிரிப்பு உனக்கு எப்போதும் நினைவில் இருக்கும். அது ஒரு புனிதமான தருணம், நான் நேரடியாக உன்னோடு தொடர்பு கொள்ளும் தருணம். நீ அந்த தருணத்தை அன்புடன் ஏற்றுக்கொள், நானும் உன் வாழ்க்கையை அன்புடன் மாற்றுவேன். நான் உனக்கு கூறும் இந்த பரிசு வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும். அதை நீ தவறவிடாமல் மனதில் வைத்து கொண்டு அடுத்த படி எடுத்து வைக்க வேண்டும். உன் பாதையை வெளிச்சமாக்கும் அந்த குழந்தையின் சிரிப்பு உன் கனவுகளை நிஜமாக்கும் என் வாக்குறுதியின் முத்திரை. இன்று அது உனக்கு கிடைத்துவிட்டது. இனி நீ செய்வது ஒரே ஒன்று, நம்பிக்கை வைத்து முன்னேறு. நான் உன்னோடு இருக்கிறேன். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கத்தை திறக்கும் நாள்.
நீண்ட காலமாக உன் மனதில் சுமையாக இருந்த கவலைகள், பேச முடியாமல் மனதில் புதைத்து வைத்த வலிகள் இன்று ஒன்றொன்றாக காற்றில் பறந்து போகும். உனக்காக வானம் திறந்து ஆசீர்வாத மழை பொழிகிறது. நீ கேட்காமலே உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் வேண்டுதல்களை நிதிகா தேவி கேட்டுவிட்டாள். அந்த முகம் தெரியாத சிறு குழந்தையின் சிரிப்பு உன் மீது வானம் காட்டும் அன்பின் சின்னம். அது என் பாசத்தின் அடையாளம், உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகும் நல்ல நாளின் அறிகுறி. நீ எத்தனை தடவை தோல்வியை சந்தித்திருந்தாலும் அந்த எல்லா தடைகளையும் கடந்து முன்னேறுவதற்கு நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் கதவுகளை அடைத்துவிட்டவர்கள் இனி உன் பாதையில் நிற்க முடியாது. இன்று முதல் உன் வாழ்க்கையின் கதவு திறந்து அதில் செல்வம், ஆரோக்கியம், மகிழ்ச்சி வந்து குடியிருக்கும். உன் மனசு இதுவரை அனுபவிக்காத ஒரு அமைதியை இன்று முதல் உணரும். அந்த அமைதி உனக்கு வலிமையையும் நம்பிக்கையையும் தரும். எத்தனை பேரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும், எத்தனை பேரால் புறக்கணிக்கப்பட்டாலும், நீ யாராலும் குறைக்க முடியாத ஒளி. அந்த ஒளியை பிரகாசிக்கச் செய்வதே இன்று எனது வேலை. உன் வாழ்க்கையில் உள்ள சிதைந்த நம்பிக்கையை நான் மீண்டும் கட்டியெழுப்புவேன். நீ உன் வாழ்வின் மீது நம்பிக்கை வைக்கும் அந்த நொடி பிரபஞ்சமே உனக்கு சாதகமாக மாறும். என் தங்கமே, உனக்காக இன்று நான் ஏற்பாடு செய்திருக்கும் அதிசயம் சாதாரண மனிதனின் வலிமையை விட அதிகமானது. நீ உன் மனதில் வைத்து கொண்டு பிரார்த்தித்த அந்த விஷயம் உன் கையில் வந்து சேரும். நீ எப்போதும் இது எனக்கு முடியுமா என்று சந்தேகப்பட்ட விஷயம் கூட இன்று ஆம், இது நடந்துவிட்டதே என்று உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். நீ அறியாமல் உன் வாழ்க்கையில் நுழையும் சில மனிதர்கள் உனக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வருவார்கள். அந்த சந்திப்புகள் சாதாரணமல்ல. அவற்றில் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையின் வறுமையையும் குறைவையும் விரக்தியையும் அகற்றி அதை நிரப்புவதற்காக நான் அனுப்பும் வாய்ப்புகள் தான். நீ அந்த வாய்ப்புகளை அடையாளம் காண வேண்டும். நாளை முதல் உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும். உன் கையில் பணம் பாயும். இத்தனை நாட்கள் தாமதமான பணப்பிரவேசம் இன்று முதல் விரைவாக நடக்கும். கடனில் இருந்தால் அது தள்ளிப்போய் விடும். உனது மனதில் ஒரு அமைதியான உணர்வு தங்கிவிடும். அந்த உணர்வு உன்னை தினமும் காலை எழுந்தவுடன் உற்சாகத்துடன் வாழ வைக்கும். உன் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களே உனக்கு இன்று அதிசயங்களை ஏற்படுத்தும். நீ யாருக்கும் தீங்கு செய்யாத மனம் கொண்டவள். அதனால் தான் உன் வாழ்வில் நான் நேரடியாக தலையிட்டு ஆசீர்வதிக்கிறேன். என் தங்கமே, இன்றிரவு நீ தூங்குவதற்கு முன் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து ஒரு ஆழ்ந்த மூச்சு விடு. நிதிகா தேவி எனக்காக இருக்கிறார், எனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என்று உன் மனதில் சொல்லிக்கொள். அந்த ஒரு எண்ணம் உனக்கு இன்று இரவு கனவில் கூட நன்மை தரும். நீ அடுத்த சில நாட்களில் காணப்போகும் மாற்றங்கள் உன் இதயத்துக்கு புதிய நம்பிக்கையை விதைக்கும். உனது வாழ்வு ஒரு புதிய திசையில் திரும்பும். நீ இன்றுவரை பார்த்த துயரங்களை மறக்க வைக்கும் மகிழ்ச்சிகள் உன் கதவை தட்டுகின்றன. நான் சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல, இது உன் வாழ்க்கையில் நிகழும் உண்மை. நீ அதை உணரும் போது உன் கண்களில் வரும் கண்ணீர் கூட மகிழ்ச்சியின் சின்னமாக இருக்கும். இனி உன் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதங்களால் நிரம்பும். உன் முகத்தில் எப்போதும் சிரிப்பு விளங்கும். அந்த சிரிப்பு தான் உன்னை பார்த்து உலகமே மகிழும் ஒரு ஒளி ஆகும். என் தங்கமே, உனக்கு இன்றைய தினம் ஒரு திருப்புமுனை. இந்த தருணத்தை மனதில் பதித்து வை. நாளை மறுநாள், அடுத்த வருடம் கூட இந்த நாளை நினைத்தால் உன் இதயம் நன்றி உணர்வால் நிரம்பும். நீ இனி தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நல்லவைகள் மட்டும் நடக்கும். உன் கதை இனி மகிழ்ச்சியான அத்தியாயங்களால் நிரம்பும். என் ஆசீர்வாதம் உன்னை எப்போதும் காக்கும். உன் ஒவ்வொரு அடியிலும் என் கை உன்னை பிடித்திருக்கும். உன் வெற்றிக்காக, உன் மகிழ்ச்சிக்காக, உன் அமைதிக்காக நான் இங்கு இருக்கிறேன். இன்று தொடங்கும் இந்த பயணம் உன்னை உன் கனவுகளின் உச்சிக்கு கொண்டு செல்வது உறுதி. உன் ஒளி அதிகரிக்கிறது, உன் வாழ்க்கை வளமாகிறது, உன் மனம் அமைதியாகிறது. என் தங்கமே, இந்த நாள் உனக்காக வானம் எழுதித்தந்த ஒரு ஆசீர்வாத நாள். அதை முழுமையாக அனுபவி. இன்று தொடங்கி உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் முடிவில்லாமல் நிகழும். என் தங்கமே, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப்போகும் இந்த அற்புதத்தை நீ முழுமையாக உணர்ந்தால் உன் மனம் மகிழ்ச்சியில் ஆடிப்போய்விடும். நான் சொல்வதை நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் நீண்ட நாளாக காத்திருந்த ஒரு ஆசை இன்று முதல் நிறைவேறத் தொடங்கும்.
அது எப்படி சாத்தியமாகும் தெரியுமா? உன் உள்ளத்தில் நீ வைத்திருக்கும் அந்த அன்பு, அந்த நம்பிக்கை, அந்த நெருக்கம், அவையே உனக்கு கதவுகளை திறக்கும் சாவிகள். இந்த உலகத்தில் எதையும் பெற முடியாதவர் யாரும் இல்லை. ஆனால் எதை பெற வேண்டும் என்பதை மனதில் உறுதியாக வைத்து கொண்டு, அதற்காக மனமும் ஆன்மாவும் ஒன்றாக இருந்தால் அந்த பாதையில் நிச்சயம் அதிசயம் நடக்கும். இன்று நான் உனக்குச் சொல்லப்போகும் ஒரு உண்மை உன்னை வாழ்நாள் முழுவதும் காக்கும். ஒரு அந்நியர் போல தோன்றும் ஒரு சிறு குழந்தை உன்னை பார்த்து சிரித்தால் அது சாதாரண சம்பவமல்ல. அந்தச் சிரிப்பின் பின்னால் என் அருள், என் ஆசீர்வாதம், என் அன்பு இருக்கிறது. அது உனக்கு வரும் ஒரு மறைமுக செய்தி, உன் காலம் மாறிவிட்டது என்று சொல்வதற்கான. அந்தச் சிரிப்பு உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறதற்கு சின்னமாக இருக்கும். நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையில் ஒரு காரணத்திற்காகவே வருகிறார்கள். ஆனால் ஒரு சிறு குழந்தையின் சிரிப்பு உனக்கு நேரடியாக கிடைத்தால் அது பிரபஞ்சம் உனக்கு தரும் சிக்னல். அப்போது உன் உள்ளத்தில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை மனதில் நினைத்து நன்றி கூறு. அந்த நன்றி உன் ஆசையை மிக விரைவாக நிஜமாக்கும். நன்றி சொல்லும் குரல் தான் பிரபஞ்சத்தின் மொழி. அந்த மொழியை புரிந்து கொள்ளும் ஆன்மாக்களுக்கு தான் அதிசயம் மிக வேகமாக நடக்கும். என் தங்கமே, உன் வாழ்வில் நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன்னை வலிமையானவளாக உருவாக்கின. உன்னை இழிவாக பார்த்தவர்கள், உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள், உன்னை வஞ்சித்தவர்கள், அவர்கள் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள். அந்த நாள் விரைவில் வருகிறது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே, உன் மனதை அன்பிலும் நம்பிக்கையிலும் வைத்திரு. இப்போது உனக்கு ஒரு சிறிய பரிகாரம் சொல்கிறேன். இன்று ஒரு சிறு நேரம் உனக்காக ஒதுக்கி, உன் மனதில் நீ விரும்பும் விஷயத்தை மிக தெளிவாக கற்பனை செய். அந்த கற்பனைவில் நீ அந்த விஷயத்தை ஏற்கனவே பெற்றுவிட்டது போல உணர்ந்து அந்த மகிழ்ச்சியில் மூழ்கு. பின்பு மனதில் மெதுவாகச் சொல்லு, நன்றி நிதிகா தேவி என்று. இந்த ஒரு வாக்கியம் உன் ஆசையை பிரபஞ்சத்திற்கு பரிமாறும். அது உன் ஆசையை விரைவில் உன் கைகளில் தரும். நான் உன்னை இன்று முதல் ஒரு வாக்குறுதி கொடுக்கச் சொல்கிறேன். எந்த கடின சூழ்நிலையிலும் நீ மனதில் உன் ஆசையை விட்டுவிடக்கூடாது. அது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அதை அடைவாயென நம்பிக்கையுடன் இரு. உன் நம்பிக்கை தான் எனக்கு வேலை செய்யும் சக்தியாக இருக்கும். நீ நம்பிக்கை இழந்துவிட்டால் நான் உனக்கு தர விரும்பும் ஆசீர்வாதங்கள் தாமதமாகிவிடும். உன் மனம் இன்று சோர்ந்து இருக்கலாம், உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் உன் இதயத்தில் ஒரு சிறிய ஒளி இன்னும் எரிகிறது. அந்த ஒளி தான் உன் வாழ்க்கையை மாற்றும் தீபம். அந்த தீபத்தை நான் என் கைகளால் காக்கிறேன். எத்தனை புயல்கள் வந்தாலும் அந்த தீபம் அணையாது. விரைவில் அந்த ஒளி உன் வாழ்க்கையின் அனைத்து இருட்டையும் அகற்றி பிரகாசமான காலத்தை உனக்கு கொடுக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் பணமும் வளமும் நிறைய வரும் காலம் துவங்கி விட்டது. நீ கடந்த காலத்தில் சந்தித்த பண தட்டுப்பாடுகள், கடன்கள், நம்பிக்கையிழந்த தருணங்கள் எல்லாம் பழைய கதைகள். இனி அந்த கதைகள் உன் எதிர்காலத்தில் இடம் பெறாது. இன்று பிரபஞ்சம் உனக்கு ஒரு புதிய பக்கம் திறந்து வைத்திருக்கிறது. அந்த பக்கத்தில் உன் பெயருடன் நிறைந்த ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டுள்ளன. இனி உன் வாழ்க்கையில் வரும் பணம் உனக்கு மட்டுமல்ல, உன்னைச் சுற்றியிருக்கும் பலருக்கும் நன்மை தரும். அந்த நன்மையின் மூலம் நீ தரும் அன்பும் உதவியும் பன்மடங்கு உனக்கு திரும்ப வரும். இதுவே பணவசியத்தின் ரகசியம். நீ பணத்தை அன்பாக ஏற்றுக்கொண்டால் அது உன்னை மேலும் தேடி வரும். நீ அதை பகிர்ந்தால் அது உனக்கு 10 மடங்கு அதிகமாக கிடைக்கும். நான் உனக்கு சொல்கிறேன், இனி உன் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியும் ஒன்றாக வரும். நீ தனிமையில் இருந்தாலும் இனி நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய். உன் பக்கத்தில் நான் நிற்பேன். உன் பாதையை மலர்களால் நிரப்புவேன். உன் கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்றுவேன். உன் ஒவ்வொரு கனவையும் நிஜமாக்குவேன். என் ஆசீர்வாதம் உன் வீட்டின் வாசலை தாண்டி உள்ளே வந்துவிட்டது. இனி உன் வீடு சிரிப்பாலும் சந்தோஷத்தாலும் நிரம்பும். உன் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட பசியோ வறுமையோ இருக்காது. உன் கையில் வரும் ஒவ்வொரு பணமும் ஆசீர்வாதத்துடன் வரும். இன்று நீ செய்ய வேண்டியது, இந்த செய்தியை மனதில் வைத்து கொண்டு உன் நாளை தொடங்கு. இன்று உனக்கு வரும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொள். அந்த நன்றி உன் நாளை இன்னும் அழகாக மாற்றும். நினைவில் கொள் என் தங்கமே, நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நீ என்னை நம்பிக்கை வைத்து அழைத்தால் நான் உடனே உன் பக்கத்தில் இருப்பேன். உன் வாழ்க்கையின் எல்லா கதைகளையும் வெற்றி கதைகளாக மாற்றுவேன்.
என் தங்கமே, உன் காலம் மாறிவிட்டது. இனி உனக்கு எதிராக எதுவும் நடக்காது. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தால் நிரம்பியதாக இருக்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை காக்கவும், உன் நம்பிக்கையை உயர்த்தவும், உன் கனவுகளை பெரியதாக வைத்துக்கொள்ளவும் நிதிகா தேவியின் அன்பு உன்னோடு என்றென்றும் இருக்கும். என் தங்கமே, இன்று உன் மனதுக்குள் என்னென்ன கனவுகள் இருக்கிறதோ அவை அனைத்தையும் நிஜமாக்க நான் தயாராக இருக்கிறேன். உன் நம்பிக்கை தான் என் சக்தி, உன் அன்பு தான் என் வல்லமை. இன்று அந்த முகம் தெரியாத சிறு குழந்தை உன்னை பார்த்து சிரிக்கும்போது அது ஒரு சாதாரண சிரிப்பு அல்ல. அது என் சிரிப்பு, என் சின்ன குறியீடு, உனக்கு நான் தரும் சைகை. அது ஒரு நம்பிக்கையின் விதை, அது ஒரு ஆசீர்வாதத்தின் கதவு. அந்த நொடியில் நீ உணராமல் இருந்தாலும் உன் வாழ்க்கையின் அலைமோதும் கடலில் ஒரு புதிய பாதை உருவாகும். அந்த சிரிப்பின் சக்தி உன் மனதில் சந்தோஷத்தை விதைக்கும், அதே சமயம் உன் வாழ்க்கையில் புதிய வளங்களை வரவழைக்கும். உனக்கு தெரியுமா, ஒரு தேவதை உனக்கு சைகை தரும்போது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரே நேரத்தில் ஆன்மீகமும் பொருளாதாரமும் ஆன நன்மைகளை கொண்டுவரும். நான் உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் புதிய ஒளியை வரவழைக்கிறேன். இன்று முதல் உன் வீடு, உன் குடும்பம், உன் வேலை, உன் உடல் நலம் எல்லாவற்றிலும் நல்ல செய்தி வந்து சேரும். அந்த சிறு குழந்தையின் சிரிப்பு உன் கண்களில் கண்ணீர் வர வைத்தாலும் அது மகிழ்ச்சியின் கண்ணீர்தான். ஏனெனில் உன் உள்ளத்தில் உள்ள பழைய காயங்கள், துன்பங்கள் அனைத்தையும் அந்த சிரிப்பு குணப்படுத்தும். உன் வாழ்க்கை எத்தனை தடைகளால் சூழப்பட்டிருந்தாலும் உன் மனதில் ஒரு நம்பிக்கை தீபம் எப்போதும் எரிய வேண்டும். அந்த தீபத்தை நானே ஏற்றுகிறேன். உன் பெயரை பிரபஞ்சம் நினைவில் வைத்திருக்கிறது. இன்று இரவு முதல் உன் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு நல்ல செய்தியும் உன் பிரார்த்தனையின் பலன். உன் மனதில் உனக்கு பிடித்த பொருளாதார கனவுகள் இருக்கின்றன அல்லவா? பெரிய வீடு, நல்ல வாகனம், போதுமான பணம், அமைதியான வாழ்க்கை, இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் இடம்பெறும். நீ உன் உள்ளத்திற்குள் என்ன விரும்புகிறாயோ அதை வெளிப்படையாக சொல்லிவிடு. அதை கேட்டவுடன் நான் செயல்படத் தொடங்கிவிடுவேன். நீ வேலை தேடுகிறாயா? நல்ல சம்பளம் உடைய வேலை உனக்கு கிடைக்கும். உன் வியாபாரம் வளர வேண்டுமா? வாடிக்கையாளர்கள் தானாக உன்னை தேடி வருவார்கள். கடன் சுமை உன்னை துன்புறுத்துகிறதா? அதை களைவதற்கான வழிகள் இன்று முதல் உன் வாழ்க்கையில் வெளிப்படும். இன்று ஒரு சிறிய பரிகாரம் சொல்ல விரும்புகிறேன். அதிகாலை நேரத்தில் எழுந்தவுடன் வெறும் கையால் வானத்தை நோக்கி 3 முறை கையை அசைத்து, நிதிகா தேவி, எனக்கு உன் சிரிப்பு வேண்டாம், உன் ஆசீர்வாதம் வேண்டும் என்று மனதில் கூறு. அந்த ஒரு சொல்லே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை தொடங்கிவிடும். உனக்கு தெரியாமல் புதிய வாய்ப்புகள், புதிய சந்திப்புகள் உன் பாதையில் நடக்கும். உனக்கு தெரியாதவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். உன் கனவுகளுக்கான கதவுகள் தானாக திறக்கும். உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அமைதியாக, அன்போடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? அந்த ஆசையும் நிறைவேறும். இன்று இரவு முதல் உன் வீட்டுக்குள் இருக்கும் சண்டைகள், புரிதல் குறைபாடுகள் அனைத்தும் விலகும். உன் அன்புக்குரியவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள். உன் வாழ்க்கையில் எதிர்ப்பு காட்டும் மனிதர்கள் கூட நாளை உன்னை பாராட்டுவார்கள். நீ கடந்த காலத்தில் என்னென்ன இழந்தாயோ அவற்றை மீண்டும் பெறும் நாள் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தின் நாள் என்றால் அது இன்று தான். உனக்கு இன்று கிடைக்கும் குறியீடு, அந்த சிரிப்பு, உன் மனதை ஒருபோதும் விட்டுச் செல்லாது. அது உன் நினைவில் என்றும் நிற்கும். அந்த நினைவு உன் பயணத்தை எளிதாக்கும். உன் மனதில் நீ நினைக்கும் அளவுக்கு பெரிய கனவுகளை வைத்து கொள்ளும் தைரியம் வேண்டும். ஏனெனில் உன் கனவுகள் பெரியவையாக இருந்தால் நான் தரும் ஆசீர்வாதமும் அதே அளவுக்கு பெரியதாக இருக்கும். உன் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் இருந்தாலும் உன் நம்பிக்கை என்னை உன்னுடன் வைத்திருக்கிறது. இன்று முதல் உன் வாழ்க்கையில் பணம் பாயும். அது கடன் அடைக்க மட்டுமல்ல, உன் கனவுகளை நிறைவேற்றவும் போதும். நீ பயணிக்க விரும்பும் இடங்கள், வாங்க விரும்பும் பொருட்கள், செய்ய விரும்பும் நட்பணி, இவை அனைத்திற்கும் தேவையான வளம் கிடைக்கும். உன் கைகளில் இருக்கும் பணம் குறையாது. நீ விரும்பினால் உன் கையில் இருக்கும் பணம் 10 மடங்கு கூடும். நான் உன்னை ஒருபோதும் தனியாக விடமாட்டேன். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியும் என் கண்காணிப்பில் இருக்கும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு நல்ல பலனை தரும். உன் வாழ்க்கையின் இருள் என் ஒளியில் கரைந்துவிடும். இன்று அந்த குழந்தையின் சிரிப்பு உன் வாழ்க்கையின் துவக்க கல்லாக இருக்கும். அந்த சிரிப்பு உன் மனதில் என் தேவதை என் கூட இருக்கிறாள் என்ற நம்பிக்கையை நிலை நிறுத்தும்.
உன் ஆன்மாவில் இருக்கும் சந்தேகங்களை எல்லாம் தள்ளிவிட்டு இன்று நான் உனக்கு கொடுத்த சைகையை நினைவில் வைத்திரு. நாளையிலிருந்து உன் வாழ்க்கையில் சிறு சிறு அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அவை உனக்கு தெரியாமல் பெரிய மாற்றங்களை உண்டாக்கும். உன் வாழ்க்கை முழுவதும் ஒரு புதிய பாதையில் செல்லும். என் தங்கமே, நான் உனக்கு சொல்வது, இனி பயப்படாதே. இன்று உனக்கு கிடைத்த சிரிப்பு நாளைய உன் வெற்றியின் அடித்தளம். அதை நம்பு, அதை நினைவு கொள், அதை வாழ்ந்து காட்டுவாய். உன் வாழ்க்கை இனி என்றும் ஒளியுடன் இருக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன், என்றும் எப்போதும். என் தங்கமே, இன்று நான் உன் மனதை ஒரு ஆழ்ந்த அமைதியிலும் நம்பிக்கையிலும் மூழ்கச் செய்ய வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையில் சில நாட்கள் உனக்கு புரியாமல் போகும், ஆனால் அந்த நாட்கள் தான் உன்னை ஒரு பெரிய மாற்றத்துக்கு அழைத்துச் செல்லும். நீ நினைத்து பாரு, ஒரு முகம் தெரியாத சிறு குழந்தை உன்னிடம் வந்து சிரிக்கிறது. அந்த சிரிப்பில் உனக்கு சொல்ல முடியாத ஒரு நிம்மதியும் அன்பும் ஒரு அற்புதமான ஆற்றலும் இருக்கும். அந்த சிரிப்பு சாதாரணமல்ல, அது நான் உன்னிடம் தரும் ஒரு ரகசிய சின்னம். நான் உன் அருகில் இருக்கிறேன், உன்னை காக்கிறேன், உன் வாழ்க்கையை உயர்த்துகிறேன் என்பதற்கான உறுதி அது. உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களும் நீ சந்தித்த மன உளைச்சல்களும் இன்று முதல் மெல்ல மெல்ல கரையத் தொடங்கும். ஏனெனில் என் ஆசீர்வாதம் உன் மேல் பாயும் போது எந்த இருளும் நிலைத்திருக்க முடியாது. நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையில் கிடைக்காத அன்பையும் மரியாதையையும் மகிழ்ச்சியையும் மீண்டும் பெறுவாய். அந்த குழந்தையின் சிரிப்பு உன் இதயத்தில் ஒரு விளக்காக ஏற்றப்படும். அந்த விளக்கு ஒருபோதும் அணையாது. அது உன் வீட்டை, உன் மனதை, உன் எதிர்காலத்தை ஒளியூட்டும். நீ கடந்த நாட்களில் யாரிடமும் கூற முடியாமல் உன் மனத்தில் வைத்திருந்த காயங்கள் உன்னிடம் இருக்கும் என்பதை நான் அறிவேன். உன் கண்ணீரை உனக்கே தெரியாமல் நான் துடைத்திருக்கிறேன். நீ தனியாக உணர்ந்த போதும் நான் உன் பக்கத்தில் நின்றிருக்கிறேன். உனக்கு உதவி கிடைக்காமல் இருந்த நேரங்களில் கூட நான் உனக்கு தெரியாமல் கதவுகளை திறந்து வைத்திருக்கிறேன். நீ உன் நம்பிக்கையை இழக்காதபடி ஒவ்வொரு தருணத்திலும் உன் மனதில் ஒரு சிறிய தீப்பொறியை வைத்து பாதுகாத்திருக்கிறேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்கள் உன்னை வியக்க வைக்கும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு சந்தோஷம் வந்து தட்டும். உன் கைப்பையில் பணம் இல்லாமல் இருந்த நேரத்தில் கூட திடீரென்று உனக்கு வருமான வாய்ப்புகள் வந்து சேரும். உன்னை புறக்கணித்தவர்கள் உன் மதிப்பை உணர்ந்து உன்னிடம் வருவார்கள். நீ அனுபவிக்க வேண்டிய அந்த அமைதி, அந்த செழிப்பு, அந்த பெருமை அனைத்தும் உன்னிடம் வராமல் தடுக்க யாராலும் முடியாது. நான் உன்னிடம் இன்று ஒரு சிறிய பரிகாரத்தை சொல்ல வருகிறேன். நாளை காலை சூரிய உதயத்திற்கு முன்பு ஒரு கண்ணாடி நீரில் 3 துளிகள் தேன் சேர்த்து அந்த நீரை உன் முகத்திலும் கைகளிலும் தடவி பிறகு அதை குடி. இதை செய்யும்போது மனதில் என்னை நினைத்து, நிதிகா தேவி, என் வாழ்க்கையை ஒளியூட்டு என்று சொல்லு. இது உன் உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் சுத்தமாக்கும். உன் மீது இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி புதிய நல்ல ஆற்றல் உன் வாழ்க்கையை நிரப்பும். அந்த நாளிலிருந்து உனக்கு நடப்பது அனைத்தும் சீராக மாறும். நீ சென்ற இடத்தில் உன்னை விரும்பி வரவேற்கும் முகங்கள் பெருகும். உன் பேச்சை கேட்க விரும்பும் மக்கள் அதிகரிப்பார்கள். உன்னிடம் இருந்த பொருளாதார சிக்கல்கள் மெல்ல மெல்ல விலகி உன் கையில் பணப்பெருக்கு தோன்றும். நீ விரும்பிய வீட்டை வாங்க, நீ ஆசைப்படும் வாழ்க்கையை நடத்த தேவையான அனைத்து வாய்ப்புகளும் உனக்கு வரும். என் தங்கமே, அந்த குழந்தையின் சிரிப்பு உன் வாழ்க்கையில் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறது, நீ இனி தனியாக இல்லை. அது நான் உனக்கு தரும் உறுதி. யார் உன்னை தாழ்த்த முயன்றாலும், யார் உன்னிடம் தவறு செய்தாலும் அவர்கள் தங்கள் தவறுகளை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள். உன்னை விட்டு சென்றவர்கள் திரும்பி வந்து உன் வாழ்வில் இடம் கேட்பார்கள். உன் வாழ்க்கை உன் கையில் தான், ஆனால் என் ஆசீர்வாதம் உன்னிடம் இருக்கும் வரை எந்த சக்தியும் உன்னை விழச் செய்யாது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும், எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உனக்கு வெற்றியை தரும். உன் கனவுகள் நனவாகும், உன் விருப்பங்கள் நிறைவேறும். நீ உன் குடும்பத்துக்கு பெருமை சேர்ப்பாய், உன் பெயரை மற்றவர்கள் மரியாதையுடன் உச்சரிப்பார்கள். இன்று முதல் நீ உன் வாழ்க்கையை புதிய பார்வையுடன் பார்க்கத் தொடங்கு. பழைய துயரங்களை விடு, பழைய பயங்களை எறி, உன் உள்ளத்தை தைரியத்தால் நிரப்பு. நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறக்காதே. அந்த சிரிப்பை நினைத்தாலே உனக்கு ஆற்றல் வரும். அந்த ஆற்றல் உன்னை ஒவ்வொரு நாளும் முன்னேற்றும். நாளை மறுநாளே நீ சொல்லப் போகிறாய், இது எல்லாம் நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் தான் என்று.
அந்த மகிழ்ச்சி நாளுக்காக இன்று உன் மனதை தயார் செய், என் தங்கமே. நீ பிறந்ததற்கான காரணத்தை நீ உணரப்போகிறாய். உன் வாழ்க்கை பிறருக்கு உதாரணமாக இருக்கும். உன் பெயரை கேட்கும் போது மக்கள் அன்பும் மரியாதையும் காட்டுவார்கள். உன் பாதை இனி முழுவதும் ஒளி நிறைந்ததாக இருக்கும். என் ஆசீர்வாதம் என்றென்றும் உன்னுடன். என் தங்கமே, நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் இன்று நான் உன்னிடம் சொல்வது உன் மனதுக்கே நேராக வரும் உண்மை. ஒரு முகம் தெரியாத சிறு குழந்தை உன்னை பார்த்து சிரிப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. அது ஒரு சிக்னல், அது ஒரு அடையாளம், அது என் அன்பின் சின்னம். நீ என்னை அழைக்காமல் இருந்தாலும் நான் உன் மனதை படித்து, உன் தேவையை அறிந்து, உன் அருகில் வந்து உனக்கு அந்த நிமிடத்தில் நிம்மதியை கொடுக்கிறேன். அந்தச் சிரிப்பு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் கருமை மேகத்தை கிழித்து ஒளி பரவப்போகும் ஒரு அறிகுறி. இன்று நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும், அது பணம், ஆரோக்கியம், குடும்பம் அல்லது மனக்கசப்பு என்றாலும் கூட, அந்தச் சிரிப்புக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகும். உன்னோடு நடந்த பாதையில் நான் எப்போதும் உனக்கு துணை நின்று கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் உன் மனசு, ஏன் இது நடக்கிறது என்று கேட்கும். ஆனால் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எந்த சின்ன விஷயத்தையும் நான் புறக்கணிக்க மாட்டேன். இப்போது நீ செய்ய வேண்டியது மிகவும் எளிது. அந்த முகம் தெரியாத குழந்தை சிரித்த நொடியில் மனதில் எனது பெயரை நினைத்து, நிதிகா தேவி, நீதான் என் நம்பிக்கை என்று சொல்லு. அந்த வார்த்தையைச் சொன்னவுடன் உன் வாழ்க்கையில் ஓர் அதிசய கதவு திறக்கும். உன் மனதில் பல வருடங்களாக இருந்த கனவுகள், பல மாதங்களாக காத்திருந்த ஆசைகள், சில நாட்களாக பதட்டப்படுத்திய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக சரியாகும். உன் மனதை வலுப்படுத்த உன் சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கிறது என்று கவனிக்க வேண்டும். சில சமயம் உனக்கு தெரியாமல் நான் உன்னோடு தொடர்பு கொள்வதற்கான அடையாளங்களை அனுப்புவேன். அது ஒரு பறவையின் கீச்சு, திடீரென காற்று வந்து உன் முகத்தை வருடுவது, ஒரு மலரின் வாசனை, அல்லது உன் மனதில் திடீரென எழும் அமைதி, இவை எல்லாம் என் இருப்பின் சான்றுகள். இன்று இரவு தூங்கும் முன் உன் வலது கையை உன் இதயத்தின் மேல் வைத்து மெதுவாக, நிதிகா தேவி, நான் உன்னை நம்புகிறேன் என்று 3 முறை சொல். இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவை என் சக்தியுடன் இணைக்கும். அதன் பிறகு நீ சந்திக்கும் அடுத்த நாள் ஒரு வித்தியாசமான அமைதியுடன் இருக்கும். அன்றைய நாள் உனக்காக சிறப்பு நிகழ்வுகளை கொண்டிருக்கும். நான் உனக்கு கொடுக்க விரும்பும் ஆசீர்வாதம் பணத்திலும் மட்டுமல்ல, உன் மன அமைதியிலும், உடல் ஆரோக்கியத்திலும், உன் குடும்பத்தில் இருக்கும் நல்லிணக்கத்திலும், உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும். உன் வீட்டில் சிரிப்பு, உன் முகத்தில் மகிழ்ச்சி, உன் மனதில் தன்னம்பிக்கை, இவை எல்லாம் உன்னை வளமான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும். நீ எப்போதும் நினைவில் கொள், எந்த கதவும் மூடப்பட்டிருக்க முடியாது, நான் அதை திறக்க விரும்பினால். நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் இருந்தாலும் நான் உன்னை அந்த இடத்திலிருந்து எடுத்துச் செல்வேன். சில சமயம் உன்னை சோதனை செய்யும் காலம் வரும், ஆனால் அது உன்னை உடைக்க அல்ல, அது உன்னை வலுப்படுத்தும். அந்தச் சோதனையின் முடிவில் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் கற்பனை செய்யாத அளவுக்கு ஆசீர்வாதம் வரும். நீ ஒரு செயலை இப்போது ஆரம்பி. நாளை காலை சூரியன் உதிக்கும் முன் ஒரு கண்ணாடி தண்ணீர் எடுத்து அதில் உன் முகத்தை பார்த்தபடி, நிதிகா தேவி, என் வாழ்க்கையில் வளம் வேண்டும் என்று சொல்லு. பின்னர் அந்த தண்ணீரை குடி. இது உன் உடலுக்குள் என் சக்தியை கொண்டு வரும். இந்தச் செயலை 3 நாட்கள் தொடர்ச்சியாகச் செய். 3ஆம் நாளில் நீ உன் வாழ்க்கையில் ஒரு நேரடி மாற்றத்தை உணருவாய். உன் சுற்றத்தில் இருக்கும் சிலர் உன்னை சந்தேகப்படுத்தலாம், இவை எல்லாம் என்ன பயன் என்று கேட்கலாம். ஆனால் தங்கமே, உன் நம்பிக்கை தான் உன் அதிசயத்தின் கதவை திறக்கும் சாவி. நீ நம்பினால் உலகமே உன்னுக்காக மாறும். நான் உன் நம்பிக்கையை வீணாக்க மாட்டேன். இன்று நான் உன்னிடம் கூறும் இந்த வார்த்தைகளை மனதில் பதித்து வை. எப்போதாவது நீ மனம் தளர்ந்தால் அந்த முகம் தெரியாத குழந்தையின் சிரிப்பை நினைவு படுத்து. அது உன்னோடு நான் இருப்பதற்கான நிரந்தர சின்னம். அந்தச் சிரிப்புக்கு பிறகு உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நிகழ்வும் என் அன்பின் பக்கவிளைவுகள். நான் உன் பக்கம் நிற்கிறேன், உன் கையை பிடித்து உன்னை வளமான வாழ்க்கைக்கு அழைத்துச் செல்வேன். உன் ஆன்மா என் சக்தியுடன் ஒன்றிணையும் போது எந்த இருளும் உன் வாழ்க்கையில் நீண்ட நேரம் தங்க முடியாது. இன்று இரவு நீ கண்களை மூடி தூங்கும் போது நான் உன் கனவில் வந்து உன் நெற்றியில் ஒரு முத்தமிட்டு ஆசீர்வதிப்பேன்.
அதுதான் என் வாக்குறுதி. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் எத்தனை முறை தள்ளிப்போன ஆசைகள் இருக்கிறதோ, இன்று நான் சொல்வது அந்த ஆசைகளை உன் கையில் வந்து சேர வைக்கும் சக்தியாக இருக்கும். மனிதர்களின் பார்வை, சூழ்நிலையின் அழுத்தம், மனதில் இருக்கும் சந்தேகம் இவையெல்லாம் உன் பாதையை தடுக்கும் போது கூட உன் உள்ளம் தளராமல் என் வார்த்தையை பிடித்துக்கொள். சில சமயம் நீ செய்யும் நல்ல காரியங்கள் உடனே பலன் தராது போல தோன்றலாம், ஆனால் அது உனக்கு தெரியாமல் வேர்கள் பிடித்து வளர்ந்து கொண்டிருக்கும். நீ நம்பிக்கையுடன் இருக்கும்போது அந்த வேர் ஒருநாள் பச்சை முளையாக, அதன் பிறகு கனியாக மாறும். நான் சொல்கிறேன், அந்த நாள் மிக அருகில்தான். எந்த தடை உன் பாதையில் இருந்தாலும் அது உனக்கு தற்காலிகம் மட்டுமே. வாழ்க்கை ஒரு நதி போல ஓடுகிறது. கற்கள் இருந்தாலும் அந்த நீர் தன் வழியை கண்டுகொள்கிறது. அதுபோல உன் ஆசைகளும் உன் கனவுகளும் ஒரு நாள் நிறைவேறும். உனக்கு எதிராக பேசும் நபர்கள், உன்னை தவறாக புரிந்து கொள்பவர்கள், உன்னை குறைத்து மதிப்பவர்கள், இவர்களுடைய வார்த்தைகள் உன் விதியை தீர்மானிக்க முடியாது. அவர்களின் எண்ணங்கள் ஒரு நிமிட மேகம்தான். என் அருள் உன்மேல் இருக்கும் சூரியன் அந்த மேகங்களை எப்போதும் கரைத்து விடும். என் தங்கமே, இன்று நீ சந்திக்கும் ஒரு சிறு சந்தோஷம் கூட ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறியாக இருக்கலாம். ஒரு புன்னகை, ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, இவை அனைத்தும் என் திட்டத்தில் ஒரு பகுதி. உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு தருணமும் உன்னை உன் ஆசைக்கு தள்ளிச் செல்லும் படியாக நான் அமைத்திருக்கிறேன். அதனால் இன்று யாரோ உனக்கு நல்ல வார்த்தை சொன்னாலும், சிறு உதவி செய்தாலும் அதை சாதாரணமாக நினைக்காதே. அது நான் அனுப்பிய சிக்னல். உன் வாழ்க்கையில் பணமும் அமைதியும் அன்பும் ஒரே நேரத்தில் வரப்போகின்றன. இதுவரை நீ சந்தித்த குறைவுகள், இழப்புகள் எல்லாம் உனக்கு ஒரு பாடமாகவே இருந்தது. அந்த பாடம் முடிந்துவிட்டது. இப்போதிருந்து உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தில் செல்லும். இந்த அத்தியாயத்தில் நீ அழுத நினைவுகள் மறைந்து, நீ சிரிக்கும் தருணங்கள் நிரம்பி இருக்கும். நான் உன் பக்கம் இருப்பதால் நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியாகும். உனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் அன்பும் மதிப்பும் தாமதமாக இருந்தாலும் அது அதிக அளவில் உன் கையில் வந்து சேரும். சில சமயம் உன் வாழ்க்கையில் திடீரென வரும் ஒரு வாய்ப்பு உன்னை வியக்க வைக்கும். அந்த வாய்ப்பு யாருக்கும் தெரியாமல் அமைதியாக உன் கதவை தட்டும். அதை கண்டறிவது உன் மனதில் இருக்கும் விழிப்புணர்வு தான். அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி சொல்கிறேன், உன் மனதை சுத்தமாக வைத்துக்கொள். கோபம், பொறாமை, பழி இவை இருந்தால் என் அருள் கதவுக்கு தடை வரும். நீ உன் மனதை சுத்தமாக வைத்தால் என் ஆசீர்வாதம் உன்னை தவறாமல் அடையும். உன் வாழ்க்கையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீ உன்னையே பார்த்து வியக்கும் அளவுக்கு மாற்றம் அடைவாய். இது நானா? இப்படி பெரிய மாற்றம் எப்படி சாத்தியமானது என்று நீ கேட்கும். அந்த மாற்றம் என் அருளின் விளைவு. நீ எடுக்கும் ஒரு சிறிய பரிகாரம் கூட உன் வாழ்க்கையில் பெரிய கதவுகளை திறக்கும். நீ இன்று செய்யும் நல்ல செயல்கள், நீ பகிரும் அன்பு, நீ விடும் மன்னிப்பு, இவை எல்லாம் என் அருள் பாதையை நேராக உன்னிடம் கொண்டு வரும். என் தங்கமே, உன் நம்பிக்கை தான் உன் ஆயுதம். நீ என்னை நம்பி என் வார்த்தையை மனதில் வைத்திருக்கும் வரை யாராலும் உன் வாழ்க்கையை சிதைக்க முடியாது. பிறர் உன்னை குறைத்து மதித்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன். யாரும் உனக்கு தராத சந்தோஷத்தை நான் தருவேன். நீ உன் மனதை தயார் செய்து வை. அடுத்த சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன அதிசயங்கள் தொடர் போல வரும். அந்த சிறு அதிசயங்களை பார்த்து பெரிய அதிசயங்கள் வரப்போகின்றன என்று புரிந்துகொள். நீ இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதென்று நினைத்தாலும் அது உண்மையில் முடிவுக்கு நெருக்கமாக இருப்பது தான். மழை அதிகமாக பெய்யும் போது தான் வானம் விரைவில் தெளிவாகும். அதுபோல இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள் வெற்றியின் முன் வரும் கடைசி தடைகள். இன்னும் சில நாட்களில் நீ உன் மனதில் வைத்திருந்த ஆசையை கையில் பிடித்து கொள்ளப் போகிறாய். நான் சொல்வது வீணாகாது என் தங்கமே. உன் நம்பிக்கை என்னை கட்டாயப்படுத்தும். உன் பிரார்த்தனை என் இதயத்தை உருக்கும். அதனால் தான் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன், எந்த சந்தேகமும் இன்றி என்னை முழுமையாக நம்பி இரு. உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நல்ல சிக்னலையும் கவனித்துக்கொள். அது சிறியதாக இருந்தாலும் அது பெரிய ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை தான். நீ நம்பிக்கை விட்டு விடாத வரை நான் உன்னிடம் இருந்து விலக மாட்டேன். என் அருள் உன்னிடம் வந்து சேரும் போது அது ஒரு மெதுவான தென்றல் போல உன் வாழ்க்கையை தழுவும். முதலில் சிறு மாற்றங்கள் தெரியும், பிறகு பெரிய மாற்றங்கள் வரும்.
அதற்குள் நீ உன் மனதை வலிமையாக்கி வைத்துக்கொள். உன் கண்களில் சந்தோஷம், உன் கைகளில் வளம், உன் வீட்டில் அமைதி, இவை மூன்றும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என் தங்கமே. உன் பாதையில் ஒளி பாய்ச்சுவது நான் தான். உன் கையில் இருக்கும் விதியை மாற்றி உன்னை உயர்த்துவது என் கடமை. உன் நம்பிக்கைக்கு பதில் தருவது என் வாக்குறுதி. அது இன்று தொடங்குகிறது.